வணக்கம் காய்ஸ். நான் இப்போதான் உடம்பு சரியாம இல்லை, அதனால ரொம்ப நாளாக வீடியோ பண்ண முடியல. இப்போதான் வந்திருக்கேன் வீடியோ பண்ணலான்னு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சு பிஜிடியோட செகண்ட் டெஸ்ட் அட்லைட்ல பிக் பால் டெஸ்ட் ஒன்று நடந்துட்டுருக்கு. அதில் சிம்பிளாக சொல்லணும்னா அப்படியே எடிட்டுன்னு கொடுத்து மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோவை ஆட் பண்ண வேண்டிதான். சிம்பிளாக சொன்னோம்னா டீட்டெயில்டாக அந்த மேட்சை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூட அரவிந்தன் ஜேபி வந்திருக்காங்க. ஹாய்டா, வெல்கம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகேடா, என்ன மேட்ச் பார்த்தியாடா ஜேபி? எப்படி, என்ன நினைக்கிற மேட்சை பற்றி? 2 நாள் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிருக்கு, பட் முடிச்சு விட்டானுங்க இந்தியாவை. அதான் இந்த அடி இவங்களுக்கு தேவைதான். இல்ல, நீனும் மகேஷும் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தீங்கல்ல, எப்படியும் ஒரு 4-0 இல்லைன்னா 3-1 அந்த மாதிரி ஆஸ்திரேலியா தான் டாமினண்டா போவாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரிவியூல பிஜிடிக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ பண்ணியிருந்தோம், ப்ரிவியூ ஷோ. அதுல 3-1 ஃபேவர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு சொல்லியிருந்தேன். அதான் 3-1 சொல்லியிருந்தீங்களா. இப்போ அது நடக்கிற மாதிரியே தான் இந்த மேட்ச் போற மாதிரியே தான் இருக்கு. அப்படியே சும்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா பயங்கரமா அப்படியே ஸ்டன் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா அடுத்த மேட்ச் அப்படியே வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. என்ன நினைக்கிற, என்ன என்ன மிஸ் ஆகுது, என்ன கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இந்தியா சைட்ல இருந்து? இந்த மேட்சோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. இப்போ இந்த மேட்ச் இதுக்கப்புறம் எப்படி போகும்னு நினைக்கிறேன், அது உனக்கு என்ன ஐடியா இருக்கு? இல்ல ப்ரோ, இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரன்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க இந்தியா. மேக்சிமம் ஒரு 50 ரன் அடிப்பாங்க. அவங்க ஆல்ரெடி எவ்வளோ ட்ரையல் 30 இருக்கா, இன்னும் லீட்லாம் வரல. ஆமா, லீடு வரல. 20-25 ரன் எடுத்தா வின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துரும். இதுக்கு மெயின் ரீசன் இந்தியாவோட பேட்டிங் தான் ரொம்ப ஒஸ்ட். கோலி எல்லாம் எதுக்கு வச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன், அவருக்கெல்லாம் எதுக்கு, ஒழுங்காவும் ஃபார்மும் இல்ல. எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நம்ம போக போக பேசலாம். மெயின் ரீசன் இந்த இந்த இப்போ லாஸ் ஆக போற டெஸ்ட்டுக்கு மெயின் ரீசன் பேட்ஸ்மேன் தான். எப்போதுமே இந்தியன் டீம் காப்பாத்துறது பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் காப்பாத்துறாங்க ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல. பேட்ஸ்மேன் எந்த டைமும் ஸ்டுட் அப் பண்றதோ, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு போட்டி போடுறது, அவங்களோட பவரை காட்டுறது, அது எதுவும் சொல்லுவாங்க என்டியூரன்ஸ், அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எதையுமே காட்ட மாட்டானோ, எதையுமே காட்ட மாட்டானோ. நான் இந்தியன் டீமோட சப்போர்டர்னு கிடையாது, பட் நான் வெளில இருந்து பார்க்கும்போது ரொம்ப டூ மச் ரிலையன் தர் பேட்டர்ஸ்ங்கிற மாதிரி இருக்கு. பவுலர்ஸ் தான் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் பாயிண்ட மாத்தி சொல்லிட்டேன். டூ மச் பவுலர்ஸ் இல்ல, டூ மச் டிபெண்டன்ஸ் ஆன் பிக் நேம்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. டேலண்ட்டுக்கு ஒரு டேலண்ட் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரேரா தான் நடக்குதுன்ற மாதிரி தோணுது. இப்போ ரோஹித் சர்மா சரி, விராட் கோலியும் சரி, ஒரு ஒரு ஃப்ளா இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு வரணும்ன்றது எல்லாருக்குமே அது தெரிஞ்சதுதான். ஆனா அந்த ஃப்ளாவை நல்லா ரொம்ப ரிப்பீட்டடா ஈஸியா உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி அந்த கட் பண்ணிக்க பண்றது ரொம்ப இதுவா இருக்கு. அதுவும் கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா லீவ் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க எல்லாருமே. அந்த அந்த பிச்சை பத்தியும் தெரியும், அந்த கண்டிஷனை பத்தியும் தெரியும். அதை அழகா லீவ் பண்ணிருக்க வேண்டிய பாலு, அதை போய் நிக் எடுத்து ரிச் எடுத்து அவுட் ஆகுறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்ன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இல்ல அதை சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, இருந்தாலும் பாக்குற இதுல இருந்தே ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஈஸியா மேட்சை ஆஸ்திரேலியா கையில கொடுக்குற மாதிரி. பீடாக் நேற்று வீடியோலே சொல்லியிருந்தாரு, 90 ரன்ஸ் லீடு வச்சுட்டாலே அவ்வளவுதான், டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஆஸ்திரேலியாவோட ஃபேவர் தான் மோஸ்ட்லி இந்த டெஸ்ட் மேட்ச் போகும்னு. ஆனா பார்த்தா ரவி செட் ஒரு பொழந்துட்டாரு, வழக்கம் போல போட்டு கிழின்னு கிழிச்சிட்டாரு. 140 ரன். ஸ்கோர் கார்டு என்ன எடுத்து பார்ப்போமா? ஸ்கோர் கார்டு பார்த்தா ஒரு வியூவர்ஸ்க்கும் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். டிராவிஸ் செட் பாத்தீங்கன்னா
ரோஹித் சர்மா கேப்டன்சினாலே அவரு ஒரு தனி பவர் கிடைச்சிட்டு அவருக்கு. ஆமா போட்டு ஆமா பிரிக்க அத ஆரம்பிச்சிடுறாரு. அதையும் சொல்லியிருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே ஃபர்ஸ்ட் பால் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகுதுன்றது வந்து ஜெய்ஸ்வால் எல்லா மேட்சும் ஆட முடியாது ப்ரோ ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு ஜெய்ஸ்வால் தோணுச்சு. ராகுல வந்து நீங்க இதுல குறைய சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. கீழே உள்ளவனுங்க எல்லாம் என்ன கிழிச்சானுங்க. இதுல நான் கில்லியும் நான் ஆமா. வந்து எடுக்க மாட்டேன். இதுல நான் கில்லுக்கும் நான் வந்து அவனுக்கு ஒரு இது ம். கொடுப்பேன். அடுத்துதான் வராரு நம்ம கில்லியும் புது வந்து மாப்பிள்ள. ப்ளேம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? இல்ல ப்ரோ நான் அவனுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுப்பேங்கிறேன். ஓ! ஓகே, ஓகே. எதனால? எனக்கு அவனுக்கு எனக்கும் குடுக்கறதுக்கு தோண மாட்டேங்குதுடா. ஏன்னா, அ இவ்ளோ இந்த கில்லோட சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான சான்ஸ்டா அது. ஏன்னா, அந்த இடத்துல வந்து நெறைய பிளேயர்ஸ் இருக்கானுங்க. ஈஸ்வரன் இருக்கான், சஃப்ராஸ் கான் இருக்கான், அ அப்புறம் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ரஹானே புஜாரா இருந்த இடம் அது. புரியுதா உனக்கு? ஸோ முன்ன இருந்தவங்களும் சரி, வரப்போறவங்களும் சரி, ஒரு குரூஷியலா இருக்கிறப்போ கில்லுக்கு வந்து ரொம்ப பிலீவ் பண்ணி, பேக் பண்ணி அந்த சான்ஸ குடுத்துருக்காங்க. ஓகே, டெஸ்ட்ல வந்து அ நெறைய மேட்ச் வந்து நல்ல இன்னிங்ஸ்லாம் கில் ஆடி தான் குடுத்துருக்காரு. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஒரு இதுதான் அவர் மேலயும் ஒரு காண்டு இருக்க தான் செய்யுது. ஏன்னா, இந்த மாரி இடத்துல வந்து ஆடி குடுக்கணுன்றது என்னோட இது. கில்லுக்கும் வந்து நான் வந்து எந்த இதுவுமே குடுக்கவே மாட்டேன். மேபி நான் வந்து ராகுல் ஜெய்ஸ்வாலுக்கு சொல்றீங்கன்னா நான் குடுப்பேன். ஆனா கில்லுக்கு கூட எனக்கு வந்து கில்லு, கோலிக்குலாம் வந்து செம காண்டு. கில்லு, ப்ரோ கோலி, ரோஹித்லாம். கோலிலாம் வந்து ஒரு பக்கா ம். ஃப்ராடு ப்ரோ கோலி. பேரு பிராண்ட் வேல்யூக்காக மட்டுமே இருக்கிற ஒரே கிரிக்கெட்டர் கோலி. அவர் அடிச்ச ரன்னு, அவர் வந்து இது வரைக்கும் பல நாக் அவுட் டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டது, இந்தியாவுக்கு விளையாண்டதை நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவர் அடிச்சாரு. ம். அதுவே எத்தனை நாள் பேசிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு இருப்பீங்க? அதான், மத்தவங்களாம் என்ன அதான். லூசு பயலா? டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல விளையாடுறவங்க லூசு பயலா? இவனுங்க எடுக்கல. இப்ப பாருங்க ஸ்மித் இந்த சீரீஸ் அடிக்கலைன்னா அவனை உட்கார வச்சிருவானு ஆஸ்திரேலியால பாருங்க. அவன் அடிக்காத அடி கிடையாது. கரெக்ட் அவனுக்குமே தான். ரஃப் பேட்ச் தான். நீங்க வந்து சொல்லுவீங்க கம்பாரிசன் வந்து ஸ்மித் வந்து அவன் ஒரு ஆளா அப்படிங்கிற நான்லாம் மாதிரி நீங்க ஸ்மித்த பத்தி சொல்லலாம். நான் இல்ல ஸ்மித்த ப்ரோ. பத்தி பேசவே இல்லடா. ஏன்னா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்றதப்போ நம்ம யாரும் யாரோட இதுவுமே அங்க வந்து இல்ல பின் இல்ல பாயிண்ட் பண்ண போறதில்ல. ஸ்மித்துக்கு ஸ்மித்துக்கு ம். வந்து உண்மையாவே ஒரு ரஃப் பேட்ச்ல தான் இருக்கான் அவன். அவன் ம். ஆடுறதா இல்ல. ரீசெண்ட் இயர்ஸா அவன் ஒழுங்கா ஆடுறதுதான் இல்ல. அவனுக்கு ஒரு பேக்கிங் போயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப நாள்லாம் இருக்காது. அவனையே டிராப் பண்ற நிலைமை வரும். ஹெட் காப்பாத்திட்டு எனக்கு இருக்கான் அவ்வளவுதான். ஆஸ்திரேலியன் எனக்கு டீம் ஹெட் தெரிஞ்சு காப்பாத்துறான். எனக்கு தெரிஞ்சு ஸ்மித்த விட பெட்டரான பிளேயர் லபுசேஞ்ச். நான் அது எப்போதுமே அதோட அந்த ஸ்டாண்ட்ல நான் இருப்பேன். ஸ்மித்த பத்தி ஆனா இப்ப நம்ம பேசணுன்ற அவசியம் இல்லடா. பின் பாயிண்ட் பண்ணணும்னு தலைவா, அவசியம் இல்ல. நான் இன்னொன்னும் அந்த சொல்றேன். டீம் நீங்க லபுஷேன்லாம் ம். வந்து இப்ப வந்தவன், சரியா? நீங்க உங்களுக்கு சாம்பிள் சைஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க வந்து இது நெறைய பேர் சொல்லுவாங்க, பாபர் அசாமையும், விராட் கோலியும் வந்து எதுக்குடா கம்பேர் பண்றீங்க? 2 பேரும் வேற வேற லீக்ன்னு. லபுஷேன் ம். எத்தன மேட்ச் ஆடியிருப்பான்? நீங்க சொல்லுங்க. ஸ்டாட்ஸ் பாருங்க. அதான்டா லபுசேஞ்ச் வரட்டும், விளையாடட்டும், பார்ப்போம். நான் ஒண்ணும் இப்பவே வந்துட்டு ஈக்குவலான இல்ல பிளேயரு நீங்க ஒரு இது நான் சொல்றேன். குடுக்குறீங்கல்ல, லபுஷேனுக்கு பர்ஸ் வந்து ஒரு நான் பர்சனலா சொல்றேன். பர்சனலா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அவனோட அவனோட இது கூட எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு பர்சனலா பார்க்கக்குள்ள. ஆனா ஸ்மித்த வந்து அந்த ஃபேப் ஃபோர்க்குள்ள கொண்டு வர்றது, ஸ்மித்த வந்து வேர்ல்ட் கிளாஸ்லயே ரொம்ப பெஸ்ட் ஸ்மித் தான் பெஸ்ட் டெஸ்ட்லே அப்படின்னு பேசுறது தான் நான் வந்து எப்போதுமே இது பண்ணுவேன். நம்ம இப்ப அதுக்குள்ள போவேனா, அது ஒரு நமக்கு தேவையில்லாத டாபிக். இப்ப நம்ம மெயினா வந்து பார்க்க வேண்டியது வந்து ஆஸ்திரேலியாவோட பேட்டிங்ல யார் யார் நல்லா விளாண்டான்றதுதான். மெயினா ஹெட் தான் சதைச்சு விட்டாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் லபுசேஞ்சு கொஞ்சம் நல்லா நின்ட்டாரு. அதான் மெயினா என்ன ஆஸ்திரேலியா கரெக்டா பண்ணாங்கன்னா, பீடாக் வந்து எனக்கு தெரியல. அவரோட அனாலிசிஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். அடிலைட்னாலே பால் வந்து ரன் ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பால் வந்து நல்ல சீம் அப் ஆகி வரும். அதனால வந்துட்டு மேக்ஸிமம் வந்து டிஃபென்சிவ் கிரிக்கெட் ஆடுறவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி அவர் ஸ்டார்டிங்கே சொன்னாரு. அவரு வீடியோல பார்த்துட்டு அவரே சொல்றாருன்றப்போ இந்தியா எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் எவ்வளவு டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து இந்தியா ஒரு நல்ல டிஃபென்சிவ் கிரிக்கெட் ஆடலையோ அதெல்லாம் யோசிக்கலையோ இல்ல அதுதான் பிளான் பண்ணி வந்தாங்கன்னா அதை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு.
அரேந்தா ஆமா. நீங்க அமைதியாவே இருக்க. நீங்க செலக்ஷன் பண்ற டீம் பாத்தீங்கன்னா எல்லாம் கம்பீர் அவரு எல்லாமே ஒரே கோட்டால இருந்து வந்தவனுங்க. அந்த கேகேஆர் கோட்டால இருந்து உள்ள வந்தவனுங்க. அவனுங்க ஒரு T20 ஒரு டிராஃபி அடிச்சதால கான்ட்ராக்ட் முடியறதால அப்படியே எடுத்து உள்ள போட்டானுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கோச்சு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டிராவிட் அவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பர் பேக்கிங் இருக்கும். பிளேயர்ஸ பத்தின ஒரு இது இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட்ட வந்து ஒரு இது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாலே இஷ்டத்துக்கு ஆளை மாத்திட்டே இருக்கானுங்க ஒரு மேட்சுக்கும். அது எதனால நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேது. ரீசன்ட் ஃபார்ம வச்சுதான் போடுறாங்களே. ப்ரோ ஏதோ சவுண்ட் கேக்குது ப்ரோ. அதான் இங்க ஃபேன் போட்டான், அதான் சவுண்டா இருக்கு. ப்ரோ கோலியோட இன்னிங்ஸை சொல்லாரு பத்தி கொஞ்சம் சொல்லணும் ப்ரோ. நான் இப்ப என்னன்னு வச்சீங்களேன், சொல்டா. ம் கோலி கடைசியா ஒழுங்கா விளையாண்டு நான் பார்த்து பல வருஷம் ஆகுது. அவனை எதுக்கு இப்போ வரைக்கும் டீம்ல வச்சு பேக் பண்றான்னு எனக்கு புரிய மாட்டேது. இப்போ எனக்கு இந்தியன் டீமை பிடிக்காததுக்கு முதல் ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர்னு ஒரு 2 3 பிளேயர் வச்சுப்பானுங்க. அவனை வச்சுக்கிட்டு இந்த ஃபேன் பேஸுக்காக நிறைய பேர் பார்க்கணும், இந்த டிஆர்பி பைத்தியம் மாரி அவனுங்க. எப்படின்னா கோலி இருந்தா நிறைய பேர் மேட்ச் பார்ப்பானுங்க, நிறைய பேர் நிறைய ஆடியன்ஸ் இருக்கும். ரோஹித் சர்மாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவனெல்லாம் உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் கடைசி வரைக்கும் விளையாட வச்சே இருக்கானுங்க. அவன் என்ன எவ்வளவு கேவலமா எவ்வளவு மட்டமா இருந்தாலும் சரி, அவன் கடைசி வரைக்கும் விளையாண்டுதான் இருக்கானுங்க. இதனால வந்து நல்லா விளையாடுற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் தேவையில்லாத வெளில உட்காந்துருக்கானுங்களோ, இன்னும் அந்த சின்ன மேட்ச் டொமஸ்டிக் மேட்சே ஆடிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா சான்ஸ், டிசர்விங் சான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சஃப்ராஸ் கானுமே வந்து டொமஸ்டிக்ல நல்லா விளாடுறான்னு வச்சுக்கோங்க. அவனுமே வந்து நல்ல இன்டர்நேஷனல் நிறைய மேட்ச் விளாண்டு ஆன் அண்ட் ஆஃப் அவனுமே இருந்தா தானே அவனுக்கு என்னன்றது தெரியும், அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிய வரும். சொல்றா ஜெபி. ப்ரோ உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துலாம் சான்ஸ் கிடைக்காது. அதை ஒழுங்கா யூட்டிலைஸும் பண்ணணும். ஓகேவா? இந்த சர்ஃப்ராஸ் கான் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லு. ஓகே நிறுத்திட்டேன். ஓகே சர்ஃப்ராஸ் கான பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் கொடுத்த சான்ஸ் எல்லாம் ஒழுங்காவே யூஸ் பண்றது இல்ல. ஓகேவா? இன்னொன்னு அவன் ஆமாமா. டொமஸ்டிக்ல டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்கான். அத வந்து நம்மளோட இந்தியன் பிச்சர்ஸ்ல தான் மேட்ச் நடக்குது. அங்கேயும் ஒரு இதுவும் காட்ட மாட்டான். அவன் பாத்தீங்கன்னா அந்த நியூசிலாந்து கூட ஆடுற டெஸ்ட் எல்லாம் பார்த்தேன். சீப்பா கொடுத்துட்டு போறான் விக்கெட். அப்புறம் எதுக்கு நீ ஒரு டொமஸ்டிக் மாதிரி கிரிக்கெட்ல அவ்வளவு ரன் அடிச்சு உள்ள லெத்தாஜிக்கா வரணும்? ஆடுவான் ப்ரோ. சஃப்ராஸ் கான் வந்து ஒரு மாதிரி லெத்தாஜிக்கா ஆடுவான். இல்லடா எனக்கு நான் என்ன சான்ஸ் சொல்றேன்னா, கிடைச்சிருக்கு, நம்ம கொஞ்சம் ப்ரூவ் பண்ற மாதிரி ஆடணும்னு அவன் இப்போ வரைக்கும் விளையாண்டு நான் பார்த்ததே கிடையாது. இல்ல அந்த பாயிண்ட் எனக்கு ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுறாங்கல்ல, சஃப்ராஸ் கானுக்கு வந்து சான்ஸ் அப்படின்னு, அத வந்து ப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. எக்ஸ்போஸ் பண்ணாம எப்படி நம்ம வந்து அதை சொல்ல முடியும்? இப்ப ஸ்டக் ஆகாம இருக்காடா? ஸ்டக் ஆகுது ப்ரோ. ஸ்டக் ஆயிட்டாரு. மொரட்டு ஸ்டக். இப்ப பேசுங்க. பேசுங்கண்ணா. கேக்குதா? ஸ்டக் ஆகுது ப்ரோ. அதான்டா சஃப்ராஸ் கான் வந்துட்டு இப்ப எனஃப் சான்சஸ். ஐயோ இப்போ ஸ்டக் ஆகாம இருக்கா? கேக்குதாடா ஜெபி? கேக்குது ப்ரோ. இப்பயும் ஸ்டக் ஆகுதா? இல்ல இப்போ ஓகே. அப்பப்போ ஸ்டக் ஆகுது. ஹலோ
எங்கண்ணா ஆளுநர் எங்க போனாரு? தெரியல. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? ஓகே. இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். பேசுங்க. அதான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா சஃப்ராஸ் கான் பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். இப்போ டொமஸ்டிக்ல மட்டுமே ஆடிட்டு இருக்கான்ல, அவனை இன்டர்நேஷனல் ஆட வச்சா தானே தெரியும் நமக்கு. ஓகே, அவன் லத்தாச்சிக்கா இருக்கான், அவனுக்கு வந்து எனஃப் சான்சஸ் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலேயும் அவனுக்கு வந்து சான்சஸ் கொடுக்க முடியாது. அவன் வந்து வேணா டொமஸ்டிக்ல வந்து இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸ்க்கு வேணா அகேன்ஸ்டா நல்லா ஆடலாம், ஆனா இன்டர்நேஷனல் குவாலிட்டி பவுலர்ஸ் கூட நல்லா ஆடுறதுக்கான பொட்டன்ஷியல் அவனுக்கு இருக்குன்றது வந்து தெரியலன்றது அப்பதான் தெரியும்ன்றேன். சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும்ன்றேன். ஒரே ஒரு சீரீஸ்ல ஒரு 3 மேட்சை வச்சுட்டு டிசைட் பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ கில்லுக்கெல்லாம் எப்படி ப்ராப்பரா பேக்கப் வச்சு எத்தனை சான்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இப்படி கோலிக்கும் ரோஹித்துக்கும் கொடுக்கறத சஃப்ராஸ் கானுக்கும் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றதுதான் என்னோட இது. சஃப்ராஸ் கான் இல்லைனாலும் ஈஸ்வரன், ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்காவது கொடுக்கலாமே அப்படின்றதுதான் என்னோட பாயிண்டா சொல்றேன் நான். ப்ரோ என்ன கேட்டா கோலி ரோஹித் எல்லாம் தூக்கிடலாம் ப்ரோ. கோலி ரோஹித் கில்ல கூட அவனை ஏதோ ஒரு அடுத்து அவனை ஒரு பிராண்டா ஆக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்றானோ, சரி ஓகே ஏதோ பண்ணிட்டு போ, அந்த கோலி ரோஹித்தை தூக்கிட்டு நீ வேற யாராச்சும் இன்க்ளூட் பண்ணிக்கங்கிறேன். அந்த கில்ல இடத்துல நீங்க ஒரு ஆள் கொண்டு வரணுங்கிறீங்கல்ல, அபிமன்யு ஈஸ்வரனு, வேற 2-3 பேர் சஜஸ்ட் பண்றீங்களா, அந்த இடத்துல அந்த அவங்களெல்லாம் வந்து கோலி ரோஹித் இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிட்டு வாங்கங்கிறேன். ஏன்னா கேப்டன் தான் பும்ரா பண்றாரு, நல்லாதான் பண்றாரு. புரியுது புரியுது புரியுது. ஆமா ஆமா, கரெக்டா தான் பண்றாரு. ஓகே, ஆன் அண்ட் அவுட் ஃபுல்லா பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் அவ்வளோதான் சோலி முடிஞ்சிச்சு. எப்படியும் ஆஸ்திரேலியா வந்து நாளைக்கு நம்ம தூங்கி எந்திரிச்சு ஒரு 8:30 ஆரம்பிக்குதா, ஒரு லஞ்சுக்குள்ளே முடிஞ்சாலும் முடியலாம். மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ட் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பண்ட்டும் நிதிஷ் ரெட்டி இருக்காருல்ல, நிதிஷ் ரெட்டிலாம் பாப்போம். 2 பேரும் சேர்ந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபைட்டிங் டோட்டல் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா மேபி பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பார்ப்போம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150 லீடு வச்சா கூட ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. கண்டிப்பா வந்து மோஸ்ட்லி ஸ்டோரி முடிஞ்சிச்சு, ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அப்கமிங் மேட்சஸ்ல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கோலி ரோஹித்துக்கும் டோட்டலா அகேன்ஸ்டா யாருமே பேசுறது கிடையாது. நாங்களும் இந்தியா தான், எனக்கும் வந்து அவங்கள பார்த்தா பிடிக்கும் தான். அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட ஃபிளாஸை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஆடணுன்றத சொல்றேன். ஏன்னா சான்சஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அட்லீஸ்ட் இல்லாட்டி அவங்களா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விட்டுட்டு போகணும், ஃபோர்ஸ் பண்ணி அசிங்கப்படுத்தி இது பண்றது இல்லாம. எப்படியும் இந்த WTC போறது கஷ்டம்னு ஆயிடுச்சு. இந்த மேட்ச் தோத்துட்டா எப்படியும் இதுக்கு மேல WTC சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். என்ன நடக்குதுன்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டீடைல்டா நம்ம இன்னொரு கெஸ்ட் எல்லாம் வச்சு பேசலாம். சொல்றா ஜெபி? இல்ல ப்ரோ, இப்போ இவங்கள சொல்றோம்ல, இந்த கோலி ரோஹித்த வந்து ஏன் வந்து அவங்கள வந்து எதுக்கு இப்போ என்னோட பாயிண்ட் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. என்னோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த கோலி ரோஹித் வந்து அடிப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்பி வீணா தான் போறாங்க. அதுக்கு யங்ஸ்டர்ஸ கூப்பிட்டு வந்து நீ 4 மேட்சும் தோத்து கூட போ, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க, ஏன்னா நீ புதுசாதான் கொண்டு வர. அதை விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ பேக் பண்றேன்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டும் கிடையாது இவங்கள்ட்ட. எனக்கு நான் இப்பயும் சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாங்க தெரியுமா, பர்த்ல கோலி அடிச்சது, அது ஒரு ஃப்ளூக் 100. அது ஒரு ஃப்ளூக் 100 ப்ரோ. கோலி வந்து இதுக்கும் முன்னாடி, இது நான் கக்கற மாதிரி இருக்கும், கோலி இதுக்கு முன்னாடி when it matters the mostங்கிற அந்த சிச்சுவேஷன்ல தான் அவர் அடிப்பார் தனியா. எவனும் அங்க அடிக்க மாட்டான், கோலி தனியா நின்று அடிப்பான். அதெல்லாம் நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா டேடி ஆனதுல இருந்து அவர் எப்ப அவுட் ஆவாருங்கன்னே தெரிய மாட்டுது. எந்த பாலுக்கு அவுட் ஆவாருன்னே தெரியல, திடீர்னு ஃபுல் டாஸுக்கு அவுட் ஆயிட்டு இருக்காரு இந்தியன் டெஸ்ட் மேட்ச்ல. ஆனா நைஸா போட அட்டடே ஃப்ளூக்குடா டேய் ப்ரோ. பாவுண்டா கை தெரியுதா, அது ஒரு ஃப்ளூக் தான். இல்லடா ராகுல் ஜெய்ஸ்வால் அடிச்சானே அது இன்னிங்ஸ்.
சரி ஓகே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு என்ன பண்ட் ஏதாவது ஸ்கோர் பண்ணுவான்னு நினைக்கிறியா? சொல்லா. தலைவா 100க்குள்ளதான் அந்த லீடு டார்கெட்டே 100க்குள்ளதான் ஆஸ்திரேலியாவுக்கு. பாப்போம். இதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து பண்ட் அக்ரஷன் மோடோட வருவாரு. ஏதாவது கொஞ்சம் அக்ரஷன் fighting மோட்ல total ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு. பாலே அவுட் ஆவாரு. பண்ட் பேட்டிங்லாம் எனக்கு பிடிக்கும் சொல்றேன், சும்மா பண்ணுதான் சொல்றேன். ஆனா சரி, சரி, 100க்குள்ள தான் டார்கெட்டுங்கிறது அது வந்து சீரியஸா சொல்றேன். ஓகே, ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்ட்டான டோட்டல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பண்ட் கையிலயும், நிதிஷ்குமார் ரெட்டி கையிலயும் இருக்கு. ஓகேடா. நம்ம இன்னொரு ஒரு கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் முடிஞ்சதும் ஒரு வீடியோ பண்ணலாம். அதுல டீட்டெயிலா இன்னும் என்னென்னு பத்தி பேசலாம். பாய். பாய்டா அரேந்தா. பாய் கைஸ். பாய் ப்ரோ. பாய். பாய் கைஸ். பாப்போம். ஏதாச்சும் கொஞ்சம் பாருங்க. வியூஸ்லாம் வந்து ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு 10 வீடியோவா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வேற எதுவும் நாங்க கேட்கல. பிடிச்சிருந்தா பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஆச்சும் பாருங்க. வேற எதுவும் கேட்கல. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கன்னு நாங்க வந்து வற்புறுத்த மாட்டோம். அது எப்போதுமே எங்க வீடியோல இருக்காது. இருந்தாலும் ஒரு கடைசி ஒரு 6-7 வீடியோவா 20 தாண்டலையா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வீடியோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனே இருக்க மாட்டேங்குது. நான் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இது இந்த 21 நிமிஷம் எவனும் பார்க்க மாட்டான். யாருக்குடா பேசுறீங்க? வியூவர்லாம் சொல்லுவான், யாருக்குடா பேசிட்டு இருக்கீங்க? கடைசியில நாங்க தான் 10 செகண்ட்ல வெளில போயிடுவோம். தெரியுமா தலைவாணிய? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்மளே வீடியோ ஆன் பண்ணி வச்சு வச்சு ஃபுல்லா பார்த்து வியூஸ் ஏத்திட்டுறோம். எப்படி சொல்ற? சரிடா, பாப்போம். ப்ரோ பை. பை பை. பை ப்ரோ. பைடா அரேந்தா. பைடா அரேந்தா. பை ப்ரோ. பாய்டா பாய்டா.